கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்ம முதலே கண்டறிந்து அதுக்கு உண்டான மருந்துகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HIV கூட அந்த குழந்தைக்கு வராமல் நம்மளால தடுக்க முடியுது. ரெண்டுமே அந்த குழந்தைக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால ஒரே டெஸ்ட்டில் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சலான்றதுக்காக தான் இந்த கிட்ட நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை அந்த குழந்தைக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம பண்ணலாம். ஏர்லியராக ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஈஸியாக 100% அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு உண்டான நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இந்த கிட்டு மூலிமா நம்மளால் கண்டுபிடித்தல் மூலிமா அது HIV, சிஃபிலிஸ் ரெண்டுமே அந்த குழந்தைக்கு பரவாமல் நம்ம தடுக்க முடியுன்றனால தான் இந்த கிட்டு. கருவுற்ற தாய்மார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் தேவையான அளவுக்கு அந்த எத்தனை தாய்மார்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம வழி. நேயர்களுக்கு வணக்கம். HIV மற்றும் பால்வினை நோய் தொற்றை கண்டறிவதற்கான ஒரு கருவியை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த கருவியை பொதுமக்கள் எப்படி பயன்படுத்தலாம், எங்கெங்கே கிடைக்கும்ன்றதை குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் மருத்துவர் செந்தில்குமார், தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் துணை இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இந்த உலக எய்ட்ஸ் தினத்தன்று நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த HIV, சிஃபிலிஸ் ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணுற அந்த கிட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த கிட்டு நம்ம என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஒரு கருவுற்ற தாய்மார்கள் டெஸ்ட் பண்ண வரும்போது இதெல்லாம் இப்போ பிபி பார்க்குற மாதிரி, சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது, ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற மாதிரி HIVயும் பார்க்கணும், சிஃபிலிஸும் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் தாய்மார்கிட்டேருந்து அந்த குழந்தைக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால, ஸோ வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இதை நம்ம முதலே கண்டறிந்து அதுக்கு உண்டான மருந்துகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HIV கூட அந்த குழந்தைக்கு வராமல் நம்மளால் தடுக்க முடியுது. ஸோ அதேமாதிரி சிஃபிலிஸும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைக்கு வராமல் தடுக்கும். இது நம்ம தமிழ்நாடு மாநிலம் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக பார்க்க போனீங்கன்னா 100% HIVக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 30% தான் சிஃபிலிஸுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சிஃபிலிஸை கண்டறியறது குறைஞ்சிருது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது HIV ஆகட்டும் இல்லை சிஃபிலிஸ் ஆகட்டும் ரெண்டுமே ஒரு பால்வினை நோய் தான். ரெண்டுமே அந்த குழந்தைக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால ஒரே டெஸ்ட்டில் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சலான்றதுக்காக தான் இந்த கிட்ட நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த தாய்மாருக்கு HIV இருக்குதா, சிஃபிலிஸ் இருக்குதான்ற ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை அந்த குழந்தைக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம பண்ணலாம். இந்த சிஃபிலிஸ் அப்படின்றது ஒரு வலி இல்லாத ஒரு புண் அப்படின்றது அவங்களுடைய பிறப்புறுப்பில் வரும். அது நம்ம வலி இல்லை அப்படின்றனால அதை நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது கருவுற்ற தாய்மாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ரல் கிளைண்ட்டு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இது எடுத்துக்காத பட்சத்தில் என்ன வரும் அப்படின்னா, அந்த நோய் முற்றிய நிலைமையில் தான் நம்ம அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. முற்றிய நிலைமையில் பார்க்கும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ட்டும் ரொம்ப கடினமாக ஆகிடும். அதுக்கு உண்டான பாதிப்பும் நம்மளுக்கு சில நம்ம உள் உறுப்புகளில் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஏர்லியராக ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஈஸியாக 100% அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு உண்டான நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இந்த கிட்டு மூலிமா நம்மளால் கண்டுபிடித்தல் மூலிமா கிடைக்கின்றனால தான் அந்த முக்கியத்துவம் பெறுது. இது நம்ம முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் கருவுற்ற தாய்மார்கள் நம்மளுடைய அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் ஆகிறாங்க. அந்த எல்லாருக்குமே இந்த டெஸ்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லா துணை சுகாதார நிலையங்கள்லேருந்து, ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து, அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானாலும் சரி, எங்கெங்கெல்லாம் நம்ம கருவுற்ற தாய்மார்கள் பரிசோதனைக்கு வராங்களோ அந்த இடங்கள்லாம் இந்த கிட்டு நம்ம தமிழ்நாடு பூரா இதை வச்சுருக்கோம். ஸோ இந்த சிஃபிலிஸ் இருக்கவங்களுக்கு HIVயோட தாக்கம் இன்னொரு 6% அதிகமாக அவங்களுக்கு பரவத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ HIVக்கு நம்ம மருந்து அந்த தாய்மார்கள் கரெக்டாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் பிறந்தவுடனே ஒரு டோஸ் நம்ம மருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வர்றது கிடையாது, HIV வர்றது கிடையாது. ஸோ அதை நம்ம இன்ஷூர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஃபிலிஸும் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது HIV, சிஃபிலிஸ் ரெண்டுமே அந்த குழந்தைக்கு பரவாமல் நம்ம தடுக்க முடியுன்றனால தான் இந்த கிட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். HIV டெஸ்ட்டும் சிஃபிலிஸ் டெஸ்ட்டும் நம்ம நான் சொன்ன மாதிரி
அது அரசு பொது மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்பிக்கை மையம் அப்படின்றது வந்து நம்மளுடைய HIV டெஸ்டிங் சென்டர் அது. ஸோ அந்த நம்பிக்கை மையத்தில் இந்த கிட் அவைலபிளாக இருக்கும். இப்போ யாருக்காவது ஒரு பால்வினை நோய், நம்ம புறப்பிறப்பில் வந்து ஒரு புண்ணு இருக்குது, வலி இல்லாத புண்ணு இருக்குது, இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னோம்னா நம்ம டைரெக்டாக அங்கே போயிட்டு ஒரு கவுன்சிலரை பார்த்து நம்ம என்னென்னாலும் நம்மளுக்கு நம்ம சந்தேகங்களோ அதை தீர்த்துக்கிட்டு அந்த கவுன்சிலரை பார்த்தோன்னே அவங்க அந்த டெஸ்ட்டு நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் அவைலபிள். பொதுமக்கள் வந்து நம்மளுக்கு வந்து பிறப்பு உறுப்பில் வலி இல்லாத புண் அவங்களுக்கு இருக்குது, நம்ம நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அது சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிஃபிலிஸ் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கிட்டு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வகையில் பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து ஹை ப்ரிவலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டு, செகண்டு மாட்ரேட் ப்ரிவலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டு, மூணாவது வந்து லோ ஆர் வெரி லோ ப்ரிவலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு பிரிச்சிருக்கோம். ஸோ அங்கே வந்து பால்வினை நோய்களுடைய தாக்கங்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த மாவட்டங்களை பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஸ்டாக்கு வச்சுருக்கோம். ஆனால் கருவுற்ற தாய்மார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் தேவையான அளவுக்கு அந்த எத்தனை தாய்மார்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம வழிவகை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிஃபிலிஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு ரெகுலராக பண்ண வேண்டிய சிஃபிலிஸ் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் 100% இதுக்கு இருக்குது. ஸோ மெயினாக வந்து இது வந்து நம்ம பென்சிலின் இன்ஜெக்ஷன் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ பென்சிலின் வந்து நம்ம அவங்க ரெகுலராக அந்த டோசேஜ் படி அவங்க போட்டாங்க அப்படின்னா 100% இந்த நோயை வந்து குணப்படுத்தல். இந்த HIV சிஃபிலிஸ் காம்போ டெஸ்ட்டில் முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னம்னா நம்ம வந்து நம்மளோட ரொட்டீன் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிஃபிலிஸ் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது என்னென்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு இந்த நோய் அறிகுறி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொன்னாங்கன்னா அவங்கள வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு ரத்தம் எடுத்து அதை வந்து லேபுக்கு அனுப்பிச்சு அது ஒரு ஆய்வக நிபுணர் வந்து அதை வந்து பரிசோதனை செஞ்சு அவருக்கு வந்து பேப்பரில் டெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு நிறைய நேரங்களில் வந்து நம்ம என்னென்னா அந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து பால்வினை நோய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து அவங்க மனநிலையில் வந்து அதை ஒத்துக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. பட் இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான நம்ம ஒரு கருவுற்ற தாய்மார் வந்து நம்ம வந்து கருவுற்றிருக்கோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம அருகில் உள்ள ஒரு மருந்தகத்துக்கு போய் ஒரு கிட்டை வாங்கி அவங்களே வந்து ஒரு யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கார்ட் டெஸ்ட் இது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப எளிய முறையில் இருக்கிறனால அந்த ஒரு சந்தேகத்திலேருந்து வர பேஷண்ட்டுக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த அறிகுறி இருக்குது, இதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த ஏற்றுக்கிற மனநிலை வந்து ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் ஒன்று யார் வேணால் இது ஒரு பெரிய லேப் டெக்னீஷியன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சன் வந்து இதை வந்து எளிய முறையில் பண்ணுறதுனால வந்து நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அந்த சந்தேகத்துக்குரியவர்களை வந்து நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் நிறைய பேருக்கு இந்த நோய் இருக்கிறவங்க நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கிட்டு தான் HIV சிஃபிலிஸ் காம்போ டெஸ்ட்டு. ஒரே நேரத்தில் வந்து நம்ம 2 டெஸ்ட்டையும் நம்மளால் பண்ண முடியும். இது இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பேக்கில் உள்ளார இருக்கும். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா இதுக்குள்ளார வந்து ஒரு சிம்பிளான ஒரு கார்டு. இந்த கார்டு டெஸ்ட்டில் வந்து இந்த குழிக்குள்ளார தான் நம்ம வந்து ஒரு சொட்டு ட்ராப்பு பிளட்டு விடுறோம். ஸோ இதில் வந்து 4 இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல், இன்னொன்று வந்து சிஃபிலிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இன்னொன்று HIV-1, இன்னொன்று HIV-2. ஸோ இதில் வந்து இந்த கோடுகள் வந்து 2 கோடு வருது 3 கோடு வருது அப்படின்றத பொறுத்து தான். ஒன்று வந்து கண்ட்ரோலுடைய கோடு, கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வேலை செய்தான்றதுக்காக கண்ட்ரோலில் வந்து ஒரு லைன் வரணும் ரெட் கலரில். அடுத்தது வந்து சிஃபிலிஸ்ன்ற இடத்துல சிஃபிலிஸ் கோடு வந்துச்சுன்னா அந்த சிஃபிலிஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். அதே மாதிரி HIV இடத்துல இன்னொரு கோடு வந்துருச்சு அப்படின்னா HIV-யும் பாசிட்டிவ்னு அர்த்தம். இதில் வந்து வெறும் HIV மட்டும் வருது, சிஃபிலிஸ் வரல அப்படின்னா HIV மட்டும்தான் பாசிட்டிவ்னு அர்த்தம். பட் கண்ட்ரோல் வந்து எல்லாத்துக்குமே வரணும், அந்த கிட்ட வேலை செய்தான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான முறை. கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.